பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: உங்கள் வாழ்வு அற்புத சாட்சி. ஆதார வசனம் சங்கீதம் 84:7 அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் பிள்ளைகளுக்கு வருவது போல சோதனைகள், எதிர்ப்புகள், சூழ்நிலையின் தாக்கம் யாருக்கும் வருவது இல்லை. இதன் மத்தியிலும் இதன் ஊடாக நடந்து கொண்டே வாழ்கிறோம். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கின்றன, பிள்ளைகள் வளர்கிறார்கள், படிக்கிறார்கள், மேல்நிலை அடைகிறார்கள். இந்த சோதனைகள், தாக்கங்கள் எல்லாம் நம்மை அற்புத சாட்சிகளாக, நின்று பேசும் சாட்சிகளாக நம்மை மாற்றுகிறது. அன்யூஷுவல் டெஸ்டிமனி, அன்பிலீவபிள் டெஸ்டிமனி நம்முடையது. கர்த்தர் நம்முடையே இருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகவில்லை, கைவிடவில்லை. இல்லாவிட்டால் அழிந்தே போயிருப்போம். பலமே இல்லை. சோதனைகளை தாங்கிக் கொள்ள, கடந்து செல்ல பலன் கொடுக்கிறார். கூடவே அன்றைய வேலைகளை வழக்கமாக செய்யும் காரியங்களுக்கும் பலனும் ஞானமும் கொடுக்கிறார். எனக்கு பலன் இல்லை என்று சொல்லும் பொழுதே அவருடைய பலன் நமக்கு பூரணப்படுகிறது. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒப்பானவர் யார்? வேதம் கேட்கிறது. உபாகம் 33:29. நம்மோடு எவரையும் ஒப்பிட முடியாது. நாம் யுனிக். தேவனோடு நேரடியாக பேசுகிறோமே இயேசுவின் மூலமாக. நமக்கு ஜெபிக்க தெரியவில்லை, முடியவில்லை என்றால் நமக்குள் இருக்கும் ஆவியாளர் நமக்காக வேண்டுதல் செய்கிறாரே. ரோமர் 8:26. வெளியில் இருக்கும் மக்களும் சொல்லி பாருங்கள், இவர்கள் பைத்தியம் என்பார்கள். பின் நம் வாழ்க்கையை பார்த்து, கர்த்தருடைய ஒப்பற்ற செயலை பார்த்துவிட்டு, ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். உபாகம் 4:7 நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாக பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? நம்மை போல தேவனிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்கள் பெற்றவர்கள் யார்? 2 கொரிந்தியர் 1:20. இதெல்லாம் மகிமை அல்லவா? இதெல்லாம் பலத்தின் மேல் பலன் அல்லவா? எல்லாவற்றையும் ஆமேன் என்று நிறைவேற்றி வருவதனால் நாம் பலத்தின் மேல் பலன் அடைகிறோம். இஸ்ரவேல் மக்களை 40 வருடங்கள் வனாந்தரத்தின் வழியாக நடத்தி வந்தார். அவர்கள் விவசாயம் பண்ணினார்களா? நெசவு நெய்தார்களா? வேலை செய்தார்களா? எதுவும் இல்லை. வானத்திலிருந்து ஆகார திருப்தியாய் கொடுத்தார். நம்ப முடியாத ஆசீர்வாதத்தின் அவர்கள் சாட்சிகள். அவர்கள் பிரயாணம் முழுவதும் வாசித்து பாருங்கள். எத்தனை அற்புதங்கள், அதிசயங்கள். இவைகள் அன்று நடந்தன, இன்று நடக்கிறதா என்று கேட்போருக்கு உங்கள் வாழ்க்கையை திரும்பி பாருங்கள். இன்று இப்போது நீங்கள் இருக்கும் நிலைக்கு உங்களது ஞானம், பலன், பணம் உதவி செய்ததா? நிச்சயம் இருக்காது. காணக்கூடாத நிச்சயமுள்ள தேவன், தாயின் கருவிலே உங்களை கண்ட தேவன், உங்களையே நோக்கின தேவன், உறங்காத தூங்காத தேவன் உங்களை வழி நடத்தினார், வழியாயிருந்தார். நாம் எத்தனை முறை வழி மாறி போயிருப்போம், எத்தனை தவறுகள் செய்திருப்போம். தெரிந்தே அத்தனையும் மன்னித்து ஏற்றுக்கொண்டார். நம்மை தமது கரங்களில் வரைந்து வைத்திருக்கிறார். எஸ்ஐயா 49:16. சணப்பொழுது கூட அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை. நம் பாவங்களுக்கு, அக்கிரமங்களுக்கு தக்கதாக செய்யவே இல்லை. சங்கீதம் 103:10. இயேசு நமக்காக 24/7 தமது இரத்தத்தை காட்டி, இந்த முறை என் மகளை, என் மகனை மன்னியும் என்று பிதாவிடம் வேண்டுதல் செய்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக, ஏதோ மொத்தமாக ஒரு கூட்டத்தை காட்டி இவர்களெல்லாம் மன்னியுங்கப்பா என்று அல்லவே அல்ல. இதுதான் மகிமையின் மேல் மகி, பலத்தின் மேல் பலன். 2 சாமுவேல் 12:15, 15-29 வரை, 15-29 வரை வாசித்து பாருங்கள். தாவீது செய்த தவறுக்காக தண்டனை கொடுத்திருக்க வேண்டும் என்றால் அக்கால நியாய பிரமாணத்தின்படி அவனை கல்லெறிந்து கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும். நாத்தான் தீர்க்கதரிசன எச்சரிப்பு கொடுத்ததும் தாவீது சாஷ்டாகமாக விழுந்து மன்னிப்பு கேட்டான், பெற்றான். அதுதான் சங்கீதம் 51. அவனது குழந்தை அடிக்கப்பட்டது. அவன் இதை பார்த்து நொந்து பலவீனமாகவில்லை. சரி, நடந்துவிட்டது. இனி நான் அந்த குழந்தையிடம் போவேனே அல்லாமல் அது என்னிடத்தில் வராது என்று எழுப்பினான். இதுதான் ரைட் அண்டர்ஸ்டாண்டிங். தேவன் பலப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டு காலம், கிருபையின் காலத்தில் வாழ்கிற நமக்கு இதை காட்டிலும் பலன் உண்டு. இதை நாம் நம்ப வேண்டும். யாருக்கு பலத்தின் மேல் பலன் என்றால், ஒரு சிச்சை, ஒரு சோதனை, ஒரு தாக்கம் வரும்போது அப்படியே சுருண்டு படுத்துக்கொண்டு இது என் விதி என்று பழைய பாட்டை பாடாமல், சோர்ந்து போகாமல், முறுமுறுக்காமல், தேவனை குறை சொல்லாமல், சரி நேர்ந்து விட்டது, இதற்கு பரிகாரி ஆகிய கர்த்தரிடம் பதிலும் வழியும் விமோச்சனமும் உண்டே வைத்திருக்கிற அவரிடம், தகப்பனிடம் ஓடி வர வேண்டும்.
அத்தனையும் அவரிடம் சமர்ப்பித்துவிட்டு அவர் இதுவரை செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவீர்களாயின் நீங்கள் தான் புத்திசாலி, ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ளவர்கள். இதுதான் வழி. வேதம் கற்பிக்கிறது. 1 பேதுரு 5:7-6, அப்போஸ்தலர் 16 வாசித்து பாருங்கள். பவுலும் சீலாவும் செய்ததை, அன்றே அவர்கள் அடைந்த பெலன் மேன்மையை பாருங்கள். பெலத்தின் மேல் பெலன் அடைந்தார்கள், மகிமையின் மேல் மகிமை அடைந்தார்கள். ஆண்டவருக்கு மகிமை கொண்டு வரப்பட்டது. உங்களுக்கு அப்படியே நடக்கும். சங்கீதம் 119 1-2 வசனங்களை வாசியுங்கள். வேதத்தின் சாட்சிகள், பிரமாணங்களை நாம் உயிர் போல காத்து கடைப்பிடிக்க வேண்டும். உங்களை வீழ்த்த எவராலும் முடியாது. நீங்கள் வாழ்ந்தது, இப்பொழுது வாழ்கிறது, இனி வாழப்போகிற ஒப்பற்ற வாழ்வு அற்புத சாட்சியாக இருக்கப் போகிறது. நம்புங்கள். ஜெபிக்கலாம். காலங்களை பார்த்தால் நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டியவர்கள் இன்னும் பால் உண்ணும் குழந்தையைப் போல இருக்கிறீர்களே என்ற அங்கலாய்ப்பிற்கு நீ இடம் கொடாமல், நாங்கள் ஆவியின் முதிர்ச்சியும் வளர்ச்சியும் பெற்று பலத்தின் மேல் பலனடைந்து வருகிறோம் என்பதை காட்டி சாட்சியினால் வாழ்வோம். இயேசுவின் நாமத்தினால் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. இதற்கு உமது கிருபை வேண்டும் அப்பா, தாருமையா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஹல்லேலூயா.